சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா? அவனுக்கு என்ன தெரியுமா? 1,76,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறான்ல. என்ன நாய் திகார் ஜெயில கடந்த நாய் 6 மாதம் திகார் ஜெயில இருந்தே கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோசம் இல்லையே. நீ யாரை பார்த்து கேட்கிற? யாரை பார்த்து பேசுகிறாய்? மனித புனிதன் புரட்சி தலைவர் இறந்தும் இறைவனாக இருக்கிறவன்டா. இந்த நாட்டுக்கு தன் சொந்த பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சென்றவன்டா. அவர் மட்டுமல்ல, அவர் அது மட்டுமல்ல, தன் சொந்த பணத்தை தான் உழைப்பா சம்பாதித்ததை ஊமைகளுக்கும் செழு நாய். நீ இன்னைக்கு திமுகவுடைய ஏவல் நாயாக இருக்கிறையே, உன் தலைவன் குடும்பத்தை காப்பாற்றியவன் தலைவன்டா, என் தலைவன்டா. நான் சொல்லல, உங்க அப்பன். நீ அப்பன்னு சொல்றிய, நீ யாரை புகழ்ந்து பேசுறாய? அதே கருணாநிதி 1971 எங்கள் தங்கம் படத்தில் வெற்றி விழாவில் சொல்றான், என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு வித்திட்டவர் இங்கே இருக்கிற என் அருமை சகோதரர், என் ஆர்வ சகோதரர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இங்கே முரசொலி மாறன் அவரை பற்றி சொன்னார். அவர் உங்களுக்கு நமக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் பெருமான் திராவிட கேரளன் என்று சொன்னவன் உன் தலைவர் சொன்னான். இன்னைக்கு இருக்கிற உன் தலைவன், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்ன? என் பெரியப்பா, என் பெரியப்பா என்று சொன்ன. பெரியப்பான்னு சொன்னையே, உண்மையிலேயே உனக்கு மனசுல ஈரம் இரக்கம் இருக்கும் என்றால் முதல்வரே மு.க. ஸ்டாலின் அவர் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக பெருத்துட்டாங்க. மறைந்த தலைவர்களை இழிவாக பேசி தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறாங்க. இந்த நாய் அதில் சேர்ந்துட்டான், பட்டியலில் சேர்ந்துட்டான். ஏண்டா பட்டியல் எழுத்து பெண் நேற்று இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா? எழுத்து குரல் கொடுக்க உனக்கு வக்கீல் இல்லை, வகை இல்லை. என் தலைவரை லூசு ஊழலை பண்ணிட்டு வெக்கமான ரோசம் இல்லாம வெளியே வந்து எல்லாரும் பேசுறான். அவங்க மீட்டிங்ல சரி யாராச்சும் பேசுறாங்க, எல்லாத்தையும் பேய் இப்படித்தான் பேசுவான். அவன் பேச்ச பாருங்க. இவனுக்கு பதவி கொடுத்திருக்குன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதே மாதிரி பார்த்தா இன்னொன்னு அரங்கேறி உங்களுக்கு தெரியும். திமுக நடத்திய உரிமை மீட்பு மாநாடு 20 நாள் மாநாடு. அந்த மாநாடு என்ன நம்ம நடத்தணும் இல்லையா, வீர வரலாற்றின் பொன்விழா மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பதிலா மாநாடு நடத்துறாங்க. ஏண்டா மயில் மயில் தாண்டா, வான்கோழி வான்கோழி தான், குயில் குயில் தாண்டா, காகம் காகம் தாண்டா, ஊர்க்குருவி குருவி தாண்டா, பருந்து பருந்துடா. எங்க எடப்பாடியாருடைய படை எப்படிப்பட்ட படை என்பது நாட்டே வியந்தது, நாடே வியந்தது, உலகமே வியந்தது. நேரம் அழுங்காம குழுங்காம உட்கார்ந்து இருந்தாங்களே எங்க கழக மறவர்கள், தீராங்கனைகள், அவருடைய உரையை கேட்பதற்காக உட்கார்ந்து இருந்தாங்களே, அலைகடல்கள் திரண்டு வந்தது. ஒரு எதிர்கட்சி நடத்துகிற மாநாடு 15 லட்சத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள் கலந்து கொண்டார்கள் என்று அத்தனை ஊடகங்களும் பாராட்டியது. அது மட்டும் முழுமையாக அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தார் வந்திருப்பார்கள், பல லட்சம் தொண்டர்கள் வந்திருப்பார்கள். மிகப்பெரிய அசம்பாவம் நடந்திரும் என்று காவல்துறை அங்க இருந்து வந்த வாகனங்களை, கழக தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் வந்த வாகனங்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு நிறுத்திவிட்டார்கள். எனவேதான் அந்த கூட்டம் அப்படி இருந்தது. நீ எங்களை பார்த்து சொல்றீங்க திமுக ஆளுங்கட்சியா இருந்து கோடி கோடியா கொள்ளையடித்த பணத்தை வச்சு நீங்க நடத்துற உரிமை மீட்பு மாநாடு காவாலா காவாலான்னு அவங்க கொள்கையை பாருங்க. அவங்க அந்த பாட்டு ஒரு பாட்டை போட்டு தொடங்க. அதான் அவங்களுக்கு வந்து தமிழ் வாழ்த்து பாடல், தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி அவங்க அதை போட்டு இன்னொரு தொடங்குறாங்க. உதயநிதி உளறல், உதயநிதி பேசும்போது பார்த்தா
பாதி பேர் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தா ரம்மி விளையாண்டு இருக்காங்க. திமுக எப்படிப்பட்டவங்கன்றதுக்கு ஐயோ பணம் போட்டு காமிச்சுட்டாங்கடா. உங்களுக்கு மான ரோசமே இல்லையா? என்னடா இவ்வளவு ரோசம் கட்ட பயிர்களா இருக்கீங்க, இவ்வளவு மானங்கட்ட பயிர்களா இருக்கீங்க. இவ்வளவு சம்பாதிச்சு இன்னும் ஏதாச்சும் ஈடி வருது பயப்படுறாங்க. எத்தனை பேர் ஜெயிலுக்கு போறாங்கப்பா. ஒருத்தன் ஜெயிலே அடக்கம் ஆயிட்டான், அவனை மறந்தேட்டாங்க. சும்மா பேருக்கு மந்திரி பதவி மட்டும் வச்சுட்டு இன்னொருத்தையும் போக போறான், பதவி போயிடுச்சு, அவங்களே சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. அடுத்த மந்திரிகள்லாம் பார்த்துக்கணும், வரிசையா போக போறாங்க, வரிசையா அடுத்து அடுத்து அடுத்துன்னு. இவ்வளவு கேவலமாக மந்திரி சபை நடத்திக்கிட்டு நீங்க எங்க மாநாட்டுக்கு நீங்க உங்க மாநாடு இணையா அரகுவல் விடுறான். எடப்பாடியாரை பத்தி கேவலமா பேசுறான், தலைவர்களை நேற்று பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.